வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு மகரிஷியினுடைய கேள்வி பதில். மகரிஷியிடம் ஒரு அன்பர் சித்தர்கள் என்று ஏன் அவர்களுக்கு பெயர் வந்தது என்று கேள்வி கேட்டுள்ளனர். அதற்கு மகரிஷி அளித்த பதில், சத்து என்பது மெய்ப்பொருளை குறிக்கும், சித்து என்பது உயிரை குறிக்கும், அனந்தம் என்பது மனம் பல்வேறு நிலைகளில் இயங்கிக் கொண்டு இருப்பதை குறிக்கும். ஆக மெய்ப்பொருள், உயிர், மனம் இந்த மூன்று நிலைகளையும் சத்து, சித்து, அனந்தம் என்று அவற்றை சேர்த்து சச்சிதானந்தம் என்றும் வழங்குகிறோம். இதில் சித்து என்ற உயிரை முழுவதும் உணர்ந்தவர்கள் சித்தர்கள். உயிரின் இருப்பை, தன்மையை, இயக்கத்தை உணர்ந்ததோடு அதை நடத்தும் வல்லமை உடையவர்கள் சித்தர்களுங்க. ஆகவே சித்தர்கள் என்றாலே உயிரை உணர்ந்தவர்கள் என்பதுதான் விளக்கம் என்று மகரிஷி அவர்கள் அளித்துள்ளார். இப்பொழுது நம்முடைய சிந்தனையாக சிறிது காண்போம். அதாவது சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நெறி மனித குலத்திற்கு பொதுவானது, என்றும் பொருத்தமானதுங்க. அவர்கள் பொதுமை நோக்கத்தோடு தான் மனித குலத்திற்கு வாழ்க்கை நெறியை 3 முக்கியமான தத்துவங்கள் மூலமாக உணர்த்தி கூறியிருக்கிறாங்க. அவை என்னென்னா மகிழ்வோகம், ஈதல், இரவாமை ஆகும். இந்த 3இன் மூலம் மனிதனை நல்வழிப்படுத்தி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அது மட்டும் கிடையாது, சித்தர்கள் மெய்ஞான துறையில் மட்டுமல்லாது மருத்துவம், ரசவாதம், மந்திரம் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினாருங்க. சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சித்தர்கள் உயிரை பற்றி கூறியிருக்காங்க. அதில் சிவவாக்கியர் பாருங்க, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாழ்வை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர்பாதம் அம்மை பாதம் உண்மையே. இப்பாடலுக்கான பயிற்சி முறையை 40 ஆண்டு காலம் மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு காயகல்ப பயிற்சியாக ஆண் பெண் அனைவரும் எளிதில் செய்யக்கூடிய வகையில் கற்றுக் கொடுத்துள்ளாருங்க. அந்த அளவிற்கு மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி நமக்கு கூறியிருக்காங்க. இவ்வளவும் நம்மளை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சித்தர்கள் பெரிய மகான்கள்லாம் கூறியிருக்காங்க. ஆனால் மனிதர்கள் ஆகிய நாம் என்ன செய்யணும், நாம் செய்கிறது தான் சரி, அவங்க என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதுக்கு ஒரு கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது ஒரு நீண்ட நெடுஞ்சாலை, நள்ளிரவு நேரம். ஒரு கணவனும் மனைவியும் 2வது ஆட்டம் சினிமா பார்த்துவிட்டு ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார்கள். எதிரே கொஞ்சம் தூரத்தில் ஒரு லாரி வந்துக்கிட்டு இருந்ததுங்க. அதன் இருபுறமும் உள்ள முகப்பு விளக்குகள் பளிச்சென்று வெளிச்சத்தை வாரி இறைத்து கொண்டு வந்தது. அதை பார்த்துவிட்டு கணவன் சொல்கிறான், அதோ பார், எதிரே 2 மோட்டார் சைக்கிள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் போவது மோட்டார் சைக்கிள் என்பதற்காக எதிரே வருவதும் மோட்டார் சைக்கிளாகத்தான் இருக்க வேண்டுமான்னு சொல்லிட்டு மனைவி கேட்குறா. உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவளுக்கு தெரியும், இவர் எப்பவும் தான் நினைப்பது தான் சரி என்று நினைக்கிறவர். அடுத்தவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், தனது அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அதுதான் தனக்கு கௌரவம் என்று நினைக்கிறவராம். கணவன் சொன்னான், இப்போ பார், எதிரே வருகிற அந்த 2 மோட்டார் சைக்கிளுக்கும் நடுவிலே புகுந்து நான் போகிறேன் அப்படின்ட்டு. நான் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் அதை கேட்கவா போகிறீர்கள்? அவன் போனான். அதன் விளைவு, அடுத்த நாள் ஆஸ்பத்திரியில் அடுத்தடுத்த கட்டிலில் இருவரும் உடல் முழுக்க கட்டுகளுடன் படுத்து கொண்டிருந்தனர். மனைவி சொன்னாள், இப்படி பண்ணிட்டீங்களே. கணவன் சொல்கிறான், என் பேரில் என்ன தப்பும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் வந்த மோட்டார் சைக்கிள்காரன் தான் லைட் போடாமல் வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்களை
அனுபவங்கள் கூட திருத்த முடியாது. கருத்தை மாற்றிக்கொள்ளாத மனிதர்கள் கண்மூடித்தனமாக எங்கேயாவது போய் மோதிக்கொள்வதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நண்பர்களே, கருத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள். அடுத்தவர் சொல்வது சரியாக இருந்தால் உங்கள் கருத்தை உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதில் ஒன்றும் இழுக்கு கிடையாது. எதிர்கால வெற்றிக்கான ஒரு முதல் படிங்க. அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்டு வாழ்க்கையில் சிறப்படையணுங்க. நீங்கள் அழகாகவும் வளமாகவும் இருக்க விரும்பினால் தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள். நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.